Hi friends, welcome to my YouTube channel. நம்ம YouTube channel என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா டாப் 5 ட்ரெஷர் அண்ட் மூவிஸ் பத்தி தான் நம்ம வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோம். நம்ம YouTube channel இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 5th இருக்க மூவி பத்தினா ரெட் நோட்டீஸ் 2021 ல வந்த IMDb ரேட்டிங் 6.3 இந்த மூவி வந்திருக்காங்க. இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தமிழ்ல பத்தினா வாட்ச் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரயானோ அப்புறம் வந்து ராக் ரெண்டு பேரும் பத்தினா நடிச்சிருக்காங்க. இதோட ஒன்னே ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட ரயான்ட்ட பாத்தீங்கன்னா அவர் அப்பா வந்து ஒரு புதையல தேடி ஒரு க்ளூ வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த க்ளூவை வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சதுக்காக நம்ம ராக் வந்து வருவார். ஸோ வந்துக்கிட்டு அவர்கிட்ட எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த புதையல் எப்படி வந்து சென்றடைகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். ரொம்பவே காமெடியான அதே நேரத்தில் ட்ரெஷர் மூவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். 4th பிளேஸ் இருக்க மூவி அன்சார்ட்டட் 2022 வச்சு IMDb ரேட்டிங் 6.3 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம். ஸோ இதோட ஒன்னே ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ அவன் வந்து பைரட்ஸ்லாம் வந்து கொள்ளைக்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்து சேமிச்சு வச்சா அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கணும் அவனோட ஹீரோட ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து அவன் வந்து ஹீரோ வந்து தேடுவான். ஸோ எந்த காரணத்தை வந்து தேடுவானா அவன் அண்ணனை வந்து அங்கே தான் வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா தேடுவான். ஸோ தேடின இடத்துல அந்த புதையல் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ ஹீரோ தன்னோட அண்ணன் வந்து மீட்டானா இல்லையா அப்படிங்கிறத ஒன்று ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். காமெடியாகவும் போவா, அதே நேரத்தில் ஒரு ட்ரெஷர் மூவி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. 3rd பிளேஸ் இருக்க மூவி நேஷனல் ட்ரெஷர் 2004 வந்து IMDb ரேட்டிங் 6.9 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட்டுமே நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் தான். இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதையலை தேடுறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டான ஆள். எப்போ பார்த்தாலும் புதையலை வந்து தேடணும், இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரிலாம் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த புதையலை தேடுறதுக்கு இவர் வந்து போவார். வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யார் வந்து அந்த புதையல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்க்கறதுக்கு ஒர்த்தபிளான 2nd பிளேஸில் இருக்க மூவி த மம்மி 1999 வச்சா IMDb ரேட்டிங் 7.1 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவி 3rd பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 3 பார்ட் இருக்குது. நீங்கள் வந்து 3 பார்ட்டுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 3 பார்ட்டுமே நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்க்கலாம். இதோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடைச்சி வைக்கப்பட்ட ஒரு மம்மி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். அங்கே வந்து இவங்க புதையலை தேடுறதுக்காக போவாங்க. அந்த புதையலை தேட போன இடத்துல இவங்க வந்து இந்த மம்மியை பார்த்தீங்கன்னா விடுதலை செஞ்சிருவாங்க. ஸோ அந்த விடுதலை செஞ்ச மம்மியை எப்படி வந்து உள்ளே அடைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஒர்த்தபிளான மூவி. ட்ரெஷர் மூவியும் அதே நேரத்தில் த்ரில்லர் மூவியும் பார்க்கணும்னா நீங்கள் இந்த மூவியை டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க மூவி இந்தியானா ஜோன் 1981 2023 வரைக்கும் 5 பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூவிக்கு வந்து இருக்கு. IMDb ரேட்டிங் 8.4 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்டாக இருப்பார். இவர் வந்து பொக்கிஷங்களை கண்டுபிடிச்சி தன்னோட லைப்ரரியில் வைக்கணும்னு ஆசைப்படுவார். அதாவது ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார், லைப்ரரியில் வைக்கணும்னு ஆசைப்படுவார். இவர் வந்து பொக்கிஷங்களை தேடி போகிற நேரத்தில் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, ஸோ வில்லன்ஸ்லேருந்து எப்படி வந்து தப்பிச்சாரு, அந்த பொக்கிஷெல்லாம் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஒரு டெஃபினட்டான ஒர்த்தபிளான மூவி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான மூவி, தரமான மூவி. அதாவது 1981 அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு ட்ரெஷர் அண்ட் மூவியில் ஒரு பெஸ்ட்டான மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம போட்ட மூவிஸில் உங்கள் எந்த மூவிஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இதோட செகண்ட் பார்ட் வீடியோ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.